ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா அண்ட் நரிஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு தோசை எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு முழு பூண்டு தேவைப்படும். இதுக்கப்புறமேட்டுக்கு 3 வரமிளகாய் தேவைப்படுது. ஸோ இது நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். இது நெவர் ஃபெயில் ரெசிபி. இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பூண்டு தோசை சாப்பிட்ருக்கலாம், பட் இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணுங்கள். அந்த பருப்போட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை போட்டு வதக்கினதுக்கப்புறமேட்டுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அடுத்த பொருளை ஆட் பண்ண வேண்டியது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு வெங்காயம், ஒரு முழு பூண்டு தான். நான் ஒரு ஆளுக்கு தான் சமைக்கிறேன், ஒரு 3 தோசைக்கு வர மாதிரி. அதனால தான் இவ்வளோ கம்மியான குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா இந்த குவான்டிட்டியை நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் கூட காரம் ஆட் பண்ணிக்கலாம். இது பூண்டோட ஆக்சுவல் காரம் தான் இருக்கும். எங்களோட வரமிளகு அந்தளவு காரம் இருக்காததுனால நான் 3 ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2 தான் உள்ளே போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 1 நான் அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் இந்த பூண்டு சட்னி சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் உங்களுக்கு வாயில் கடி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நம்ம தொட்டு சாப்பிட்ற சட்னி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பக்குவமாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நம்ம இப்போ எப்படி நம்ம பூண்டு தோசை செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நார்மலாக நம்ம கடாயை வச்சு தோசை தவா வச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம். இந்த தோசை என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் மேலே எல்லாமே வெந்திருக்கு இல்லைங்களா. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த பூண்டு சட்னி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது எனக்கு ஒரு 2 தோசை கிட்ட வந்துச்சு. ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வதக்கும் போது நல்லெண்ணெய் கூட போட்டு வதக்கிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் இந்த தோசையில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ரௌனாக எவ்வளோ சூப்பராக ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்படியே நல்லா கிறிஸ்பி ஆகணும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி மடக்கிட்டு கல் மேலேயே ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் அப்படி வச்சுருங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இங்கே தோசை கொஞ்சம் மேலாப்பில் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அந்த பூண்டு சட்னி தடவணும். அதுதான் இதில் இருக்க விஷயமே. இப்போ நம்ம அடுத்த தோசை நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு சட்னி. உங்களுக்கு கலர் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது, காஷ்மீரி சில்லி அந்த மாதிரி நான் கூட எதுவுமே சேர்க்கவே இல்லை. நம்மளோட பூண்டு சட்னியோட ஆக்சுவல் டேஸ்ட்டே இது தான். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். யூ கேன் டெஃபினெட்லி ஃபீல் தி கார்லிக் டேஸ்ட் இன் யுவர் மவுத். அதே மாதிரி இது பூண்டு பிடிக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி பூண்டு சட்னி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் பூண்டு குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு வெங்காயம் கூட ஜாஸ்தி போட்டு செய்யலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பூண்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் நீங்கள் கொஞ்சம் கிறிஸ்பியாக விட்டு எடுத்துக்கணும். அடுத்த தோசை நான் காட்டுறேன். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.